ஹெல்த் டுடே வழங்குபவர் டாக்டர் ஜே ஜான்சன், BSMS MD. நேயர்களுக்கு வணக்கம். கடந்த காலங்களிலிருந்து இந்த ஆண்மைக்குறவு குழந்தையினை பற்றிய சிறப்பு மருத்துவங்களை நேரடி ஒளிபரப்பிலே கடந்த நாட்களிலிருந்து பேசி கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியினுடைய முக்கிய குறிப்பானது சித்த மருத்துவத்தில் உயிரணுக்கள் ஒரு ஆணுக்கு திருமணம் முடிய எவ்வளவு தேவை, அவர்கள் கைப்பழக்கம் செய்வதனால் அதனால் பாதிக்கப்படுகிறதா, அதனுடைய வேல்யூம் அளவு எவ்வளவு, அடுத்து கைப்பழக்கம் அதிகமாக செய்வதனால் அவர்களுக்கு என்னென்ன நிலையில் அவர்கள் உடல்நிலை ஆக்கப்படுகிறது, மற்றும் உடலும்போது என்ன பிரச்சனை வருகிறது, குழந்தை உண்டாக தகுதி உடையவர்களா தகுதி இல்லாதவர்களா என்பதை நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாக நான் உங்களுக்கு கருத்து கூற விரும்புகிறேன். அதாவது உடல் பலகீனமடைந்து ஒரு ஆணானவன் தன்னுடைய உடலுறவில் முயற்சி பண்ணும்போது இது கைப்பழக்கம் செய்வதனாலோ இல்லை குழந்தை கொடுக்க தகுதி இல்லாதவர்களாக இருக்கும்போது மனம் வெறுத்து தன் மனநிலை பாதிக்கப்பட்டு பெரிய அளவில் உடல்நிலையும் பாதிக்கப்படுகிறது. அப்போ உயிரணுக்கள் ஆண்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்று ஒரு ஆணானவன், வயதுக்கு வந்த ஆணானவனுக்கு நன்றாக தெரிகிறது. இப்போ உயிரணுக்களினுடைய அந்த வேல்யூம் அளவு 2 முதல் 5 ml இருக்க வேண்டும். அதன் பிறகு எவ்வளவு உயிரணுக்கள் இருந்தால் குழந்தை உண்டாகும். அடுத்தால உடலுறவு பண்ணும்போது ஆண் உறுப்பில் என்னென்ன பிரச்சனைகள் வருகிறது, அப்போ உடலுறவு திருப்தியாக நம்ம செய்ய முடியுமா, திருப்தி அடைய வைக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்நிகழ்ச்சி முக்கிய அங்கமாக நேரனுடைய சிறப்பு நிகழ்ச்சியினுடைய கருத்து கூற விரும்புகிறேன். நேயர்கள் நிறைய கடந்த காலங்களில் கடந்த நாட்களிலே நிறைய இதை பற்றி கேள்விகளை கேட்டார்கள். இப்போ நேயர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருக்காங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்கள். அப்போ உயிரணுக்களுடைய விந்தினுடைய அடர்த்தியானது எவ்வளோ ml, 2 முதல் 5 ml இருக்க வேண்டும். தினமும் விந்து நமக்கு சுரக்குமா, உயிரணுக்கள் நமக்கு சுரக்குமா? இப்போ உயிரணுக்கள் நிறைய சுரக்கும்போது உடலுறவில் ஈடுபடும்போது திரும்ப ஒரு நாள் உடலுறவு பண்ணி திரும்ப ஒரு முறை உடலுறவு பண்ணும்போது அதே உயிரணுக்கள் இருக்குமா என்று கேட்கிறார்கள் நிறைய பேர். இப்போ நேயர் கேள்வி கேட்குறாங்க. தொலைபேசியை தொடர்பு கொண்டு இதை பற்றி பேசுகிறேன். ஹலோ. அப்போ சரி, சொல்லுங்க. இங்க சவுதியில பேசுறேன் சார். சொல்லுங்க. மனைவி உடலுறவு கொள்ளும் போது உறுப்பு வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. உறுப்பானது சிறுத்து போயிடுன்னு சொல்றீங்க இல்லையா? உடலுறவு பண்ணும்போது உறுப்பானது சிறுத்து போய் உடலுறவு செய்ய முடியல என்று ஒரு நேயர் கேட்டாங்க சவுதி அரேபியாவிலிருந்து. அதாவது உடலுறவு சரியான முறையிலே செய்யும்போது விரைப்படைந்து இந்த விரைப்பானது 15 முதல் 20 நிமிடம் அது விரைப்புத்தன்மை இருந்தால்தான் இப்போ மனைவிக்கு திருப்தியாக இருக்க முடியும். இல்லை 5 நிமிடத்திலோ 2 நிமிடத்திலோ விந்தானது வந்துவிட்டால் அவர்களுக்கு திருப்தி அடைய வாய்ப்பில்லை. ஆகையால் சரி உடலுறவு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பண்ணிருக்கும்போது ஒரு நாளைக்கு உயிரணுக்கள் நம்ம இன்றைக்கி குழந்தை உண்டாகக்கூடிய நாட்கள் வந்துட்டு இப்போது கருமுட்டை டாமினன்ட் பாலிக்கல் ரப்சர் ஆகிறது. ரப்சர் ஆகிற டேட்டு பார்த்து உடலுறவு பண்ணோம்னா அதனால் குழந்தை இன்றைக்கி ஒரு வாட்டி பண்ணிவிட்டு அதில் தோல்வி அடைஞ்சால் அடுத்த வாட்டி பண்ணால் பிரயோஜனப்படுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ உயிரணுக்கள் ஒரு வாட்டி பண்ணிவிட்டு திரும்ப ஒரு வாரம் செகண்ட் டைம் நம்ம உடலுறவு பண்ணும்போது அதனால் பாதிப்புகள் வர வாய்ப்புகள் உள்ளது. அடுத்த தடவை குழந்தை உண்டாக வாய்ப்புகள் குறைகிறது. ஏன்னா உயிரணுக்களுடைய அளவானது குறைய வாய்ப்பு இருக்கிறது. இப்போ ஒரு நேயர் தொலைபேசியில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ. சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். கைப்பழக்கம் பண்ணுறதால ஆணுக்கு கைப்பழக்கத்தினால ஆணுறுப்பில் பிரச்சனை வருமா கேட்குறீங்களா? சிறுத்து பெருமாள் சிறுசாயிருமான்னு கேட்குறேன் சார். சிறுத்து காணப்படுகிறதா? ஆமாம் சார். ஆமாம். கைப்பழக்கம் செய்வதனால ஆணுறுப்பானது சுருங்கி இறுதியில் உடலுறவில் முயற்சிக்கும் போது உடலில் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதாவது கைப்பழக்கம் நம்ம டெய்லி செய்கிறோம், இல்லை வாரத்தில் 3 நாள் செய்கிறோம். இன்றைக்கி ஒருத்தர் கேட்டாங்க, நேற்று கேள்வியுடைய கடைசி நாளில், ஒரு நாளைக்கு நான் 3 வாட்டி கைப்பழக்கம் பண்ணுறேன் டாக்டர், அப்போ அதனால் எதுவும் பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ கைப்பழக்கம் தினமும் இல்லை 3 வாட்டி பண்ணும்போது
உறுப்பானது வந்து மிகவும் தோல்வியடைய வாய்ப்பு இருக்கிறது. இப்போ ஒரு நேயர் தொலைபேசியில் இருக்காங்க. ஹலோ. ஆமாம், அப்போ வந்து நம்ம கைப்பழக்கம் செய்வது மிகவும் தவறான ஒரு பழக்கம். அந்த பழக்கங்களில் வந்து திரும்ப திரும்ப நம்ம செய்யும்போது வந்து உடல் எடை குறைந்து, உடல் மெலிந்து, முகத்தில் எலும்பானது தெரிந்து, அடுத்தால கன்னத்தில் வந்து ஒரு வகையான குழிகள் கூட அந்த இடங்களில் விழும். இந்த சைடில் கன்னத்தில் குழி விழும், கருவெளி சில நேரங்கள் அந்த இடத்துல கருப்பு கருப்பாக ஆயிரும். அடுத்தால கை கால் நடுக்கம் வரும், நரம்பு தளர்ச்சி வரும். அப்போ இப்படி பழக்கங்கள் இப்படி மேற்கொள்ளும்போது உடல் பலகீனமடைகிறது. இதை வந்து நிறைய பேர் வந்து ஒத்துக்கொள்ள மாட்டேறாங்க. ஏன்னா அப்போ நம்ம இப்படி செய்கிறனால இது இருக்கா, தப்பு இருக்கா, சரியாக இருக்கா அப்படின்ட்டு ஒரே கேள்வி. அப்போ நம்ம தவறா சரியா, அது ஒரு வாக்குவாதம். மற்றவங்கெல்லாம் பண்ணலான்னு சொல்கிறாங்க, நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே. அப்போ அது நான் பழைய காலத்தில் உயிரணுக்கள் நல்லா இருந்துச்சு, உடலும் அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சு, அப்போ பிரச்சனை இல்லை. இப்போ வந்து செஞ்சுட்டு இருக்கிறதும் போய் குழந்தை கொடுக்கவும் தகுதி இல்லாமல் கடைசியில் மனைவி விவாகரத்து செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் போய்ட்டுருக்கு. நிறைய பேருக்கு திருமணம் முடிகிறதுக்கே பயந்துட்டு கடைசியில் 50 வயசு 60 வயசு வரை திருமணம் முடியாமல் போயிடுறாங்க. அப்போ நமக்கு அது தேவையில்லாத வேலை. முன்னால் பழைய காலத்தில் உணவுகளில் வந்து நல்ல சத்தான உணவுகள் கிடச்சி சாப்பிட்டோம், எல்லா உணவுகளையும் சாப்பிட்ற மாதிரி பணம் இருந்துச்சு, கையில் சாப்பிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வாங்கிட்டு இன்னொரு பொருள் வாங்க முடியாத நம்ம. ஒரு நாளைக்கு இப்போ அறுசுவை உணவுகள் முன்னால் சொல்லுவானுவன், அறுசுவை உணவுகள் சித்த மருத்துவத்திலே அறுசுவை உணவுகள் ஒன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அறுசுவை உணவுகள் எங்கே போய் சாப்பிட, ஒன்று சாப்பிட்டா இன்னொன்று சாப்பிட முடியாது, பணம் இல்லை, கையில் வருமானம் இல்லை. அப்போ பொருளாதார நெருக்கடி. அப்போ அதனால் வந்து உடல் பாதிக்கத்தான் செய்யும், உடலில் சத்து குறையும். அப்போ நம்ம தேவையில்லாமல் வந்து நம்முடைய வேலைகளையும் கவனிக்க முடியாமல் போய் அதனால் பாதிப்பு ஏற்பட்டு அப்போ நமக்கு என்ன ஆகும், திரும்ப பிரச்சனைகள் வரும். அவையால் வந்து நம்ம என்ன செய்யணும்னா வந்து நம்முடைய உடலை வந்து நாம் தான் பாதுகாத்துக்கணும். இப்போ நேயர் தொலைபேசியில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ. சொல்லுங்க சார், மஸ்கட்லேருந்து பேசுகிறோம். சொல்லுங்க டாக்டருங்களா? ஆமாம், டாக்டர் தான் பேசுகிறேன். சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க சார். எனக்கு வந்து ஆணுறுப்பு வந்து வெள்ளை புள்ளி புள்ளியாக இருக்குது, அதுக்கு என்னங்க சார் பண்ணணும்? ஆணுப்புற வந்து வெள்ளை வெள்ளை புள்ளிகளாக இருக்குதுன்னா வந்து அது கரும்புள்ளிகளா வெண்புள்ளிகளாக ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துடணும். சில நேரங்களில் கரும்புள்ளியோடு இருக்கும். வெண்புள்ளியில் வந்து லியூகோடெர்மாந்த ஒரு வகையான பிரச்சனை, தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள், வெண்புள்ளி, அதை வெண்குஷ்டம் சொல்லுவாங்க. அது வந்துச்சுன்னா அது மருந்துகளில் தீர்வு காண்பது மிகவும் கடினம். அதனால் ஒன்றும் பயம் கிடையாது. அதே இது வெண்புள்ளிக்கு பதிலாக கருப்பு புள்ளியாக இருந்து ஒரு மாதிரி டாட்டாக இருக்கும், பிளாக் டாட்ஸ் உறுப்பில், ஆண் உறுப்பில், அதுனா வந்து ஹெர்பிஸ் சிம்பிளஸ் வைரஸ் இல்லை அரிப்பு எரிச்சல் அந்த மாதிரி இருந்தால் அது வந்து பிரச்சனை வருதுன்னு அர்த்தம். சார், அதில் வந்து பெண்கள்கிட்ட போகிறனாலையோ, தவறான முறையில் உடலுறவு பண்ணுறனாலையோ, இல்லை பணங்கள் கொடுத்து வெளியே போகிறனால, அப்படி பெண்கள்கிட்ட போகிறனால, பழக்கொழக்கத்தினால ஆணுரை அணியாமல் தெரியாமல் அவசரத்தில் போயிடுறது. போயிட்டு VDRL நோய், HIV போன்ற எய்ட்ஸ் நோய், அடுத்த ஹெர்பிஸ் சிம்பிளஸ் வைரஸு போன்ற நோய்களால் பாதிப்படைந்தால் அந்த உறுப்பு முனையில் அது புள்ளிகள் வந்து கரும்புள்ளிகளாக மாறும். வெண்புள்ளிகளை வந்துனால வந்து அது லியூகோடெர்மானால பயம் இல்லை. அதுக்குன்னு சில மருந்துகளெல்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு நேரம். சொல்லுங்கள். ஒரு நேர் தொலைபேசியில் இருக்காங்க. ஹலோ. சார் வணக்கம் சார், நான் தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். நான் எங்களுக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சு 1.5 வருஷம் ஆச்சு. சொல்லுங்கள். நாங்கள் ஒரு 3 டாக்டரை பார்த்தோம். அவங்க வந்து இந்த நீர் கட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆமாம், இப்போ நேரத்தில் கேட்டிங்க. நாங்கள் இதோட ஒரு 15,000 மேலே டேப்லெட் வாங்கி சாப்பிட்டோம். நீர்க்கட்டி இருக்குன்னா வந்து டிவி குணமாகல, குழந்தை இருக்குமா எங்களுக்கு? ஆமாம், டிவி சவுண்டை கொஞ்சம் குறைச்சி வச்சு கேளுங்க. டிவி சவுண்டை குறைச்சி வச்சுங்க. அதாவது பார்த்துட்டு இருந்தோம், அதான் எங்களுக்கு குழந்தை இருக்குமா இல்லை, அது நீர்க்கட்டிக்கு வந்து குழந்தையை உண்டாக்குறது பிரச்சனை கிடையாது, ஒரு பயம் கிடையாது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான், அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீர்க்கட்டியினுடைய வந்து மருந்துகளை வந்து சித்த வைத்திய மருந்துகள் மூலமாக கரைக்கக்கூடிய மாத்திரைகள் நம்முடைய வைத்தியசாலையில் இருக்குது. அதனால் நீங்கள் நேரடியாக வந்து சென்னை டீனரில் வந்து பார்த்தீங்கன்னா நீர்க்கட்டிக்குள்ள மருந்துகளை கொடுத்து, அதாவது நீர்க்கட்டிகளுக்கு மருந்துகள் சித்த வைத்திய முறையிலே நமது அந்தோனியார் சித்த வைத்தியசாலை மருந்துகளை கொடுக்கும்போது என்ன ஆகுனா, அந்த நீர்க்கட்டி உடையும் போது என்ன ஆகுனா ப்ளீடிங் வந்து அதிகமாக ஆகும். ப்ளீடிங் அதிகமாக ஆகும். இப்போ வந்து 3 நாள் வர வேண்டிய மாதவிடாய் வந்து 1 வாரமோ இல்லை 10 நாட்களில் தொடர்ந்து வரும். சரி, இப்போ ஒரு 4 நாள் 5 நாள் போயிட்டு இருக்கு தொடர்ந்து மாதவிடாய் பெண்களுக்கு. அப்போ வந்து நீர்க்கட்டி உடைஞ்சி அது வெளியே வர்றது. அப்போ நம்ம என்ன செய்யணும், திரும்ப அந்த நீர்க்கட்டி அந்த ரத்தம் அதிகமாக போயிடக்கூடாது. ஹீமோகுளோபின் இரும்பு சத்து எவ்வளோ இருக்கும் பார்த்துடணும் பெண்களுக்கு. அது இரும்பு சத்து எவ்வளோ இருக்கும் பார்த்துட்டு
அந்த இரத்தப்போக்கை நிறுத்தக்கூடிய சில மாத்திரைகளை வந்து நமது சித்த வைத்தியிலே இருக்குது. அதை நம்ம எடுத்துட்டோம்னா அது சாப்பிடும்போது மாத்திரை வடிவத்திலேயோ இல்லை சிறப்பு வடிவத்திலேயோ டேப்லெட் வடிவத்திலேயோ இருக்குது. அதை எடுத்து மாதவிடாயை நிறுத்தி திரும்ப ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு பிறகு திரும்ப ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் நீர்க்கட்டியுடைய சைஸ் இப்போ எப்படி குறைஞ்சிருக்கு. அப்போ நீர்க்கட்டி வந்து நமக்கு வந்து திரும்ப வந்திருக்கா இல்லை இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கலாம். நீர்க்கட்டினால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மிக்க நன்றி. அப்போ நீர்க்கட்டினால என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா அதனால் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே அதை உடனே கவனிச்சிடணும். கவனிக்காம விட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்து பைலேட்ரல் பாலிசிஸ்டிக் ஓவரி 2 சைடு பாலிசிஸ்டிக் ஓவரி இல்லை லெஃப்ட் ஓவரி சிஸ்டம் இல்லை ரைட் ஓவரி சிஸ்டம் 2 சைட்லேயும் வரலாம். அப்போ நீர்க்கட்டிகள் இருக்கும்போது வந்து அதுக்குள்ள மருந்துகள் எடுத்து மாதவிடாய் நின்ற பிறகு ஸ்கேன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். இப்போ ஒரு நேயர் தொலைபேசியில் இருக்காங்க. ஹலோ 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 டிவி சவுண்டை கொஞ்சம் குறைச்சி வச்சு கேளுங்கம்மா. ஹலோ ஹலோ சொல்லுங்க கேட்குது. ஹலோ ஹலோ அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த நீர்க்கட்டி நமக்கு இருக்குது. பெண்களுக்கு நீர்க்கட்டி இருக்கிறனால வந்து அந்த மாதவிடாய் அதனால் வந்து வராமல் இருக்குது. இப்போ 3 மாதமா 6 மாதமா மாதவிடாய் வரல டாக்டர், இல்லை 5 மாதமாக வரல. அப்போ என்கிட்ட வந்து அனிதா விஸ்வநாதன் ஒரு பேஷண்ட் வந்து எடுத்தாங்க. குறுக்குப்பேட்டில் இருக்காங்க. அவங்க ஏற்கனவே நம்முடைய இவருடைய தொலைக்காட்சியின் தொடர்களில் வந்து சாட்சி கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க என்ன பார்த்தீங்கன்னா உடம்பு அதிகமாக இருந்துச்சு, மாதவிடாய் வரல, உடல் எடை அதிகமாக காணப்பட்டது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அப்போ நீர்க்கட்டி உடஞ்சி அது என்ன ஆச்சுன்னா திரும்ப மாதவிடாய் வந்து ஒழுங்காக வர ஆரம்பிச்சோன்னா பாலிகுலர் ஸ்டடி பார்த்தேன். அதான் கருமுட்டை வெடிக்கிறதா, சரி அதுலேயும் பார்த்து அது என்றைக்கு ரப்சர் ஆகுது அதையும் பார்த்தாச்சு. அடுத்தது டியூபல் பிளாக் இருக்கான்னு பார்த்தேன். டியூபல் பிளாக் இருக்கான்னு பார்த்து அந்த பிளாக்கை வந்து நம்ம ஏதாவது இருக்கான்னு பார்க்கும்போது நார்மலாக இருந்துச்சு. கடைசியில் கருமுட்டை வெடிக்கிற நாள் என்றைக்கு நான் பார்த்து பாலிகுலர் ஸ்டடி ஸ்கேன் பண்ணி பார்த்த பிறகு அவங்களுக்கு வந்து அந்த நாட்களில் உடலுறவு பண்ண சொன்னேன். அந்த நாட்களில் சேர்ந்த பிறகு அவங்களுக்கு குழந்தை அழகாகி உண்டாகி இப்போ ஒரு குழந்தை வந்து காமிச்சிட்டு போனாங்க. இப்போ நேயர் தொலைபேசியில் இருக்காங்க. ஹலோ 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 டிவி சவுண்டை கொஞ்சம் குறைச்சி வச்சுங்க சார். ஹலோ ஹலோ அப்போ சரி நீர்க்கட்டி இருக்கிறது, ஃபைப்ராய்டு கட்டி இருக்குது, எண்டோமெட்ரியம் சிஸ்ட் இருக்குது. அப்போ நீர்க்கட்டியினுடைய அதனுடைய சைஸை பொறுத்து தான் நமக்கு வந்து நிலைமைகள் தெரியும். நீர்க்கட்டி சைஸு பெருசாகிடக்கூடாது. கடைசியில் அவங்கள 6 மாதம் மருந்து எடுத்தாங்க. 6 மாதம் மருந்து எடுத்ததில் குழந்தை ஆண் குழந்தை பெற்றெடுத்துள்ளார்கள். மிக்க சந்தோஷமாக வந்து அடுத்த குழந்தை கூட ஸ்கேன். நீர்க்கட்டி வந்து இருக்கனால திரும்ப வந்து மருந்து நிறுத்தினா கூட சில நேரங்களில் வர வாய்ப்பு இருக்குது. மருந்து எடுத்துட்டு இருக்கும்போதே நீர்க்கட்டி சரியாகி கொண்டிருக்கும் போதே குழந்தை உண்டாகிவிட வேண்டும். நம்ம மருந்தை வந்து நீர்க்கட்டிகளை மருந்தை நிறுத்திட்டோம்னா திரும்ப வந்து நீர்க்கட்டி வர வாய்ப்புகள் இருக்குது. திரும்பியும் குழந்தைக்கு மாதவிடாய் வராமல் அந்த குழந்தை உண்டாகிற பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனைகளை தொடரும். இப்போ ஒரு நேயர் தொலைபேசியில் இருக்காங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க சார். கொஞ்சம் டாக்டர்கிட்ட கொடுங்கள. சொல்லுங்க. இந்த மாதிரி எனக்கு நான் பேர் வந்து அகமது. எனக்கு வயசு 26. நான் வந்து சுய அனுபவம் அதிகமாக பண்ணுறேன். சரி கல்யாணம் முடிஞ்சுட்டா முடியலையா? இன்னும் கல்யாணம் பண்ணல. சரி எங்கேருந்து பேசுறீங்க? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். சென்னையில் எந்த இடம்? சென்னை சிந்தாரிப்பேட்டை. அப்படியா? டெய்லி கைப்பழக்கம் செய்றீங்களோ? இல்லை, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுறது. ஓ சரி. பண்ணி கைப்பழக்கம் பண்ணாலும் 2 மணி நேரம் எடுத்து பண்ணுறது. அப்படியா? அதாவது இந்த நேரங்களில் வந்து அந்த டைமில் வந்து கைப்பழக்கங்களை பற்றி தான் வந்து நான் சொன்னேன். கடந்த தொடர்களில் இதையே கேட்டிருக்காங்கன்னு சொன்னேன். அப்போ கைப்பழக்கம் வந்து அது ஒரு பெரிய தொடர் கதை தான் போல தெரியுது. தொடர் கதை, அதான் நிஜ கதை. தொடரிலே நிஜ கதை. கைப்பழக்கம் செய்யலாம்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறனால பல பேர் சொல்கிறனால அப்போ நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம். பண்ணிகிட்டே இருந்து கடைசியில் என்ன ஆகும்னா அங்கே வீட்டில் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் இங்கேருந்து இப்போ கோயம்பேட்டிலேருந்து கோடம்பாக்கத்தில் வர நடக்க சொன்னால் நாள் நடக்க மாட்டான், இடையிலே உட்காந்துருவான். உட்காந்து திரும்ப வந்து காரில் தான் ஏற்றிட்டு போகணும். இன்னொன்று வந்து உடல் வந்து பலகீனம் அடைந்துடும். உடல் பலகீனம் வந்து விந்து விட்டவன் நொந்து கெட்டான். அடுத்தால வந்து இரத்த அணுக்கள் செல்கள் வெளியேறிட்டே இருக்கும். உடல் பலகீனமாகவே ஆகும், கைகால தளர்ச்சி ஆகும். காலைகளில் நம்ம வந்து அந்த வேலைகளில் காலை கடன்களை முடிக்கிறதோ, காலையில் இப்போ வந்து நைட்டு படுத்து காலையில் சுறுசுறுப்பாக யாரும் எந்திக்க மாட்டாங்க. ஹலோ இப்போ நேயர் தொலைபேசி இருக்காங்க, இதை பற்றி திரும்ப பேசுகிறேன். ஹலோ ஹலோ
அப்போ சொல்லுங்க சார். எனக்கு கல்யாணம் 4 வருஷம் ஆகுது, 4 மாசம் ஆகுது. சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? துபாயில இருந்து பேசுறோம். எங்க இருந்து? துபாய். சொல்லுங்க. நாங்க வந்து செக்ஸ் வச்சுக்கும் போது வந்து உட்கார்ந்த நிலையில வச்சுப்போம். அதனால குழந்தை இல்லையா அப்படின்னு ஒரு டவுட். என்ன வச்சு செக்ஸ் வைக்கும் போது? உட்கார்ந்த மாதிரி, அதாவது நானும் உட்கார்ந்த மாதிரி, என் மேல ஒய்ஃப் உட்கார்ந்த மாதிரி. சரி சரி சரி. அது வந்து அவ்வளவு சரியான முறை இல்லையே. அந்த மாதிரி வந்து உட்காந்துட்டு உடல் பண்ணும்போது வந்து அதை மேலாக்கில் அப்படி அழுத்தி செஞ்சும்போது என்ன ஆகுன்னா உயிரினுக்கு உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு குறைவு. அது வந்து கீழே பெண்ணானவள் கீழே படுத்துடணும். அதுக்கப்புறம் கணவன் வந்து மேலே இருந்து அதுக்கு மேலே தலைனை வந்து பெண்ணினுடைய அந்த பெடக்ஸுக்கு அடியில் வச்சு உயிரணுக்களை உள்ளே செலுத்தணும். அப்படி வைக்காமல் உட்காந்துட்டு உடல் பண்ணும்போது சில நேரங்களில் விந்து வெளியேற வாய்ப்பு இருக்குது. அது 2 பேருக்கும் கை கால் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா விந்து உள்ளே போகிறது வெளியே வரலாம். சில நேரங்களில் வந்து கை முதுகு வலிக்கும் வருது. அது திரும்ப அது தைலத்தை போட்டு தடையிட்டு இருக்கணும் நைட் நேரங்களில். அது வேண்டாத வேலை. அது வந்து உடலுறவு பண்ணுறதுக்கு ஒரு முறை இருக்குது. இப்போ ஒரு நேயர் தொலைபேசி இருக்காங்க. ஹலோ. சொல்லுங்க. சார் நான் மெட்ராஸ்ல பேசுறேன் சார். எங்கேருந்து? டிவி சவுண்டை கொஞ்சம் குறைச்சி பேசுங்க. ஹலோ. டிவி சவுண்டை குறைச்சி வச்சுக்கோங்க. ஹலோ. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா உடலுறவு எப்படி பண்ணுறோம்? ஒருத்தர் வந்து வண்டியில் காரில் போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு நேயர் கேட்டால் காரில் போய்கிட்டு டிவியில் ஏதாவது காரில் செட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரில. காரில் போயிட்டு இருக்கும்போதே நம்ம நிகழ்ச்சி வந்து பெரிய அளவில் ஈடுபடுதுன்னா அது உண்மையிலே பெரிய ஒரு வெற்றி தான். இதனுடைய நேரனுடைய சிறப்பு நிகழ்ச்சி வெற்றியினுடைய இமயமலையினுடைய உச்சியிலே இருக்குது. ஏன்னா காரில் போயிருக்கும்போது டிவியை பார்த்துட்டு எனக்கு அது இப்படி போயிருக்கு, உட்காந்து செய்யலாமா, இது செய்யலாமா, அது செய்யலாமா, இது செய்யலாமா கேட்கும்போது பெரிய அளவில் பாதிப்புகள் அதிகம் போல தெரிகிறது. ஆண்களுக்கும் பாதிப்புகள் பெரிய அளவில் இருக்குது. அதுக்கு சமமாக ஈடுணையாக பெண்களுக்கும் பாதிப்புகள் வந்துவிட்டு தான் இருக்குது. அப்போ 2க்குமே சரிசமமாக தான் அந்த உடல் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. அது இப்பொழுது நேரம் அந்த உடல் செய்யக்கூடிய நேரம், அந்த நேரம்லாம் சரியான டைமில் சிறப்பு நிகழ்ச்சி வழங்கி கொண்டிருக்கிறோம். ஏன்னா வந்து அவர் கேட்டார் உட்காந்து செய்யலாமா, அதனால் குழந்தை உண்டா வாய்ப்பு இருக்கா, அப்போ எப்படி தான் செய்யணும்னு கேட்கலாம். படுக்கும்போது படுத்துக்கிட்டு மனைவி கீழே படுத்துக்கிட்டு கணவர் மேலே இருந்து அதுக்கு மேலே வந்து பெண்களினுடைய அந்த புட்டு பகுதிகள் அதாவது பெடக்ஸின் அடியில் வந்து தலையின் அடி வைத்து காலை மேலே தூக்கி வைத்து உடலை பண்ணும்போது விந்தானது உள்ளே செலுத்தி விட வேண்டும். உடனே எழுந்து விடக்கூடாது. ஆணுறுப்பை பெண்ணினுடைய பிறப்புறுகள் உள்ளே செலுத்தி விந்தை வெளியேற்றும் போது விந்தானது சில நேரங்களில் சடனாக வெளியே எடுத்தோம்னா விந்து வெளியே ஓடி வந்துடும். அப்போ அதனோட குழந்தை உண்டாக வாய்ப்புகள் குறைவு. இப்போ ஒரு நேயர் தொலைபேசியில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சொல்லுங்க சார். ஹலோ சார், நான் ராஜேஷ் சென்னையிலேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்க. எங்கேருந்து பேசுறீங்க? சென்னையிலேருந்து பேசுகிறேன். சொல்லு. சென்னையில் எந்த இடம்? சென்னையில் மடிப்பாக்கம். சொல்லுங்க. எனக்கு வந்து வெரிகோஸ் அலை அப்படின்ற இது இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. விதையில் அடைப்பு இருக்கா? எந்த பகுதியில், எந்த விதையில் இருக்கு? வலது விதையிலா இடது விதையிலையா இல்லை 2 விதைகளிலுமா? சொல்லுங்க. இடது பக்கம். இடது பக்கம் விதையில் அடைப்பு இருக்குன்னு சொன்னாங்களா? அடைப்புலாம் இல்லை, வெரிகோஸ் அலை. அதான் வெரிகோசில்னா அந்த விதையினுடைய வந்து குழாய் அடைப்பு தான். அதான் வெரிகோசில்னு சொல்றது. ஆமா. அதை ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா அதுல விதையில் அடைப்புன்னு தெரியும். அடைப்பு எதுவும் இருக்கிற மாதிரி சொல்லல. கவுண்ட் வந்து எல்லாம் நார்மல் தான் சொல்லிட்டாங்க. இல்லையே, கவுண்ட் வந்து விதையில் அடைப்பு இருந்தாலும் கவுண்ட் திரும்ப இறங்க வாய்ப்பு இருக்கிறது. சரிங்க சார். அது வந்து அதாவது வெரிகோசில் இருந்துச்சுன்னா கவுண்ட் இன்னைக்கு நல்லா இருக்கும். சரிங்க. ஒரு 2 மாசம், ஒரு 6 மாசம், 1 வருஷம் கழிச்சு நம்ம உயிரணுக்களை பரிசோதனை பண்ணி பார்த்தோம்னா அது உயிரணுக்கள் குறைய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ விதையில் அடைப்பு இருந்தால் இன்றைக்கு 2010 உயிரணுக்கள் எனக்கு 70 மில்லியன் இருந்தது, 80 மில்லியன் இருந்தது, 10 கோடி செல்கள் இருந்தது, இல்லை 20 கோடி செல் இருந்தது, இல்லை 8 கோடி செல்கள் இருந்து வச்சுக்கிறோம். அப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு 6 மாசம் கழிச்சு பரிசோதனை பண்ணி பார்த்தோம்னா உயிரணுக்கள் குறைய வாய்ப்பு இருக்குன்னா அந்த உயிரணுக்களானது லைஃப் செல்ல மேலே போய் அதனுடைய விதையினுடைய இதனுடைய கெப்பாசிட்டி இருக்கும். அது இருக்கும்போது வந்து என்ன ஆகும்னா கடைசியில் அந்த வெரிகோஸ் இருக்குன்னா டெட் செல்லா கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்கும் உள்ளுக்கு இறங்கி. அது டெட் செல்லாக வர வர வந்து ஆக்டிவ் மோட்டிலிட்டி வந்து என்ன ஆகும், குறைய ஆரம்பிக்கும். அப்போ 70% வந்து குறையும் போது அந்த உயிரணுக்களுடைய வேகம் வந்து அசைவும் திறனை வந்து குறையும் போது என்ன ஆகும், பெண்ணினுடைய இதில் வந்து கர்ப்பையில் வந்து உள்ளே செல்வதற்கு வாய்ப்புகள் குறைவு. அதனால் குழந்தை உண்டாருக்கு சில நேரங்களில் சிரமங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ஒரு நேர் தொலைபேசியில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ. ஹலோ சொல்லுங்க சார். சார் இந்த தமிழன் நிகழ்ச்சி.
ஆமா, தமிழன் தொலைக்காட்சி டாக்டர் ஜான்சன் உங்களோட நேரடி ஒளிபரப்புல பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க. எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும். சொல்லுங்க, டக்குன்னு கேளுங்க. அடுத்த நேயர் வரிசையா இருக்காங்க. உங்களுடைய கேள்வி நேரத்தை வீணாக்காம பொன்னான நேரத்தை பயன்படுத்தி டக்கு டக்குன்னு கேளுங்க. நான் அசோக் ஆவடியில இருந்து பேசுறேன். எங்க இருந்து? ஆவடி அசோக். சொல்லுங்க சொல்லுங்க. சார், எனக்கு டெய்லி மாஸ்டர்பேட்டிங் பண்ற பழக்கம் இருக்குது. சரி, அது கரெக்டா தப்பா சார்? அது தினமும் கைப்பழக்கம் செஞ்சீங்கன்னா திரும்ப கல்யாணம் முடியும் போது உங்களுக்கு உயிரணுக்கு இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, அது கடைசியில் என்ன ஆகுன்னா, நம்ம டெய்லி ஒரு காலைல டிஃபன் சாப்பிட்ற மாதிரி நைட்டு எரிஞ்ச வேண்டியது, லுங்கி அல்லது டவுசரை மாட்ட வேண்டியது, மாட்டிட்டு படங்களை பார்த்துக்கிட்டு, செக்ஸ் படங்களை பார்த்துக்கிட்டு, இல்லை கற்பனையிலேயே வந்து கைப்பழக்கம் பண்ணி கடைசியில் கல்யாணம் முடியும் போது லேடிஸுகளுக்கு ஓடுறது கூட வாய்ப்பு இருக்குது. இது வேலைக்கு ஆக மாட்டான் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் ஓடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் உடல் உறவில் பிரச்சனை வரும், குழந்தை உண்டாக்கலையும் பிரச்சனை வரும். அதனால் கைப்பழக்கத்தை நிறுத்துங்க. ஹலோ ஹலோ சார் வணக்கம். வணக்கம், டாக்டர் ஜான்சன் பேசுகிறேன், தமிழன் தொலைக்காட்சி. சொல்லுங்க சார். என்ன பெண்ணிட்ட போகும்போது ஆணுறுப்பு போடும்போது மாத்திரம் டக்குன்னு அது லீக் ஆரம்பிச்சு. ஒரு 4 பெண்ணிட்ட 5 பெண்ணிட்ட நம்ம போகும்போது சரி சரி சார். அதாவது அது ஆண்மை குறைவு இருக்குன்னு அர்த்தம். உடனே வச்ச உடனே உறுப்பை உள்ள வச்ச உடனே விந்து வெளியேறுறாரு. அது சில பேருக்கு அந்த உறுப்பினுடைய பாகத்தை தொட்ட உடனே விந்து வெளியேறணும். பெண்ணினுடைய பிறப்பிறப்பை தொட்டாலே விந்து வெளியேறுனா அவ்வளவு தளர்ச்சி இருந்து நரம்பு தளர்ச்சி நடுக்கம் இருக்கிறதுனால கூட, இல்லை கைப்பழக்கம் செஞ்சதுனால உடம்பு பலகீனம் அடைந்ததுனால கூட, மனசில் பதட்டம் இருக்கிறனால, மன அழுத்தம் இருக்கிறனால கூட பெண்ணின் ஒரு உடல் உறவு பண்ண ரெடி ஆகிறோம். ட்ரெஸ்ஸு கட்டி ரெடியாகி 2 பேர் ட்ரெஸ்ஸை கட்டி ரெடி ஆகிடுச்சு. அப்போ லேடிஸு ட்ரெஸ்ஸை கட்டி முடியாச்சு, ஜென்ஸுன்னு ட்ரெஸ்ஸை கட்டியாச்சு. ட்ரெஸ்ஸை கட்டி ரெடியாகி உடல் உறவு செய்யறதுக்கு முயற்சி பண்ணணுன்னா, இப்போ லேடிஸு தொட்ட உடனே சடனாக அப்படி சரிஞ்சு கீழே படுத்துருவாப்புல. என்ன வேலைக்கு ஆகலையே ஒன்றுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயில நினச்சிவான், பயில பாட்டு வந்துடும். அவன் ஜென்ஸுக்கு. லேடிஸுகள் என்னங்க இது ஒன்றுக்குமே ஆக மாட்டேறியா, இது உங்கள்கிட்ட போய் இருந்ததுக்கு சும்மா இருக்கலாம் போல தெரியுது, எனக்கு தேவையில்லாமல் எனக்கு மூடை உண்டாக்கி விட்டு நீங்களும் தூக்கத்தை கெடுத்து ஏன் தூக்கத்தையும் கெடுத்து கடைசியில் காலையில் உங்களுக்கு டீ காப்பி கூட கிடைக்காதுன்ட்டு டீ காப்பியே கட் ஆயிரும். அதுக்கூட சாப்பாடும் கிடைக்காது, ஒரு நாளுக்கு சாப்பாடும் கட். அப்போ இப்போ ஒரு நேயர் தொலைபேசி இருக்காங்க, இதை பற்றி பேசுகிறேன். ஹலோ ஹலோ. சொல்லுங்க சார். ஹலோ. சொல்லுங்க, கேட்குது, சொல்லுங்க. அப்போ கைப்பழக்கம் இன்றைய காலகட்டங்களில் பெரிய ஒரு பொழுதுபோக்கு இது மாதிரி நட்சத்திரம், அதாவது பொழுதுபோக்கு சின்னங்கள் மாதிரி ஆண்களுக்கு இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்த கேள்வியில் அனைத்துமே கடந்த 10 நாட்களாமே கைப்பழக்கம், மாஸ்டர்பேஷன், சுய இன்பம் இதை மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்கு. அடுத்த நேரம் தொலைபேசி இருக்கான் பார்ப்போம். என்ன? ஹலோ சொல்லுங்க. ஹலோ. வணக்கம் சார். சொல்லுங்க சார். இது குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். சரி சார். எங்க இருந்து பேசுறீங்க சார்? சென்னையில இருந்து பேசுறேன். சென்னையில எந்த இடம் சார்? சென்னையில போரூர். சொல்லுங்க சார். இது இது முயற்சி பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் கழிச்சு உள்ள விட்டு எடுக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தா வெளியில வந்துருது. விந்து வெளியேறுதுன்னு சொல்றீங்களோ? விந்து வெளியே வந்துருது. அது வெளியில இருக்குது, உள்ள போக மாட்டேங்குது. என்ன காரணம் தெரியல. அது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கழிச்சுதான் வெளியில வருது. அதனால தளர்ச்சினால வெளியில வருதுன்னு சொல்ல முடியாது. ஏன் உள்ள போகாம வெளியில வருதுன்ற காரணம் தெரியல. சரியா பண்றோமான்றதும் தெரியல. அதாவது நீங்க உடலுறவு பண்ணும்போது உங்களுடைய மனைவிக்கு அந்த இது பிட்டப்பகுதியினுடைய அடிப்பகுதியில தலையணை வச்சீங்க. உயிரணுக்கள் எல்லாமே உள்ள போக வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு செல் 2 செல்லுல ஒரு 10 செல்லுகள் உள்ள போனாலே போதும், குழந்தை உண்டாகிவிடும். அது போகக்கூடிய அந்த செல்லு நல்ல வேல்யூம் இருக்கான்னு பார்த்துக்கணும். அடுத்தால டோட்டல் ஸ்பேம் கவுண்ட் எவ்வளவு பார்த்துக்கணும். இப்போ இந்த பரிசோதனை பண்ணி பார்த்துங்க. அடுத்தால அசைவும் திறன் எவ்வளவு இருக்கும் பார்த்துங்க. அந்த ஆக்டிவ் மோட்டிலிட்டி தான் முக்கியம். உயிரணுக்களுடைய மொத்த அணுக்களை விட அந்த அசையும் திறன் 70% அதற்கு மேல் இருந்தால் கூட உடனே அசைஞ்சு உள்ள சென்று விடும். அதனால நீங்க அதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது நம்ம பெண்களுக்கு அந்த கருமுட்டை வெடிக்கு தான் பார்த்துங்க. மிக்க நன்றி, வணக்கம். இன்னொரு நேயர் தொலைபேசியில் இருக்காங்க. ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லுங்க. ஹலோ, குமார் பேசுறேங்க. சொல்லுங்க. அப்போ டவுட் ஒன்று கிளியர் பண்ணணும். அவர் டக்கு டக்குன்னு கேளுங்க. டக்கு டக்குன்னு ஃபோன் காலை தொடர்பு கொண்டு உடனே கேளுங்க. அடுத்தடுத்த நேயர்கள் தொலைபேசி இருக்கனால
நீங்கள் கால நேரத்தை வீணாக்க வேண்டாம் பிரதர். டக்குன்னு கேளுங்க, அடுத்தது கேளுங்க. சொல்லுங்க. அதாவது அப்போ கைப்பழக்கம் செய்கிறனால பாதிப்புகள் எப்படி வருகிறது ஆண்களுக்கு, அப்போ பெண்களுக்கு நீர்க்கட்டினால என்ன பிரச்சனை வைக்கிறது? அப்போ இதை நேரலையினுடைய சிறப்பு அம்சம். நீர்க்கட்டி இருக்குது, எனக்கு குழந்தை உண்டாக போயிருமோ, ஃபைப்ராய்டு கட்டி இருக்குது, ஃபைப்ராய்டு யூட்ரஸ். அதாவது ஃபைப்ராய்டு யூட்ரஸில் ஒரு 40 வயது 39 வயது நினைக்கிறேன், கடந்த ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் சாராள் என்ற ஒரு நோயாளி வெள்ளூருடைய இதில் வெள்ளூர் சிஎம்சியில் ஸ்கேன் பண்ணி பார்த்து திரும்ப ஏண்ட வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க அவங்க கணவருக்கு வயது 65, 2வது கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க சொன்னாங்க எனக்கு கருப்பு பையை எடுக்குன்னு சொல்லிட்டாங்க, என்னுடைய ஃபைப்ராய்டு கட்டியானது 8 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டரில் போயிட்டு, அப்போ அதுக்கு மேலே நம்ம இருந்தோம்னா கருப்பு பை எடுக்க வேண்டிய சூழ்நிலைன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. என்னால் என்ன செய்ய டாக்டர் எனக்கு குழந்தை உண்டாட்டி பரவாயில்ல, என்னுடைய கருப்பு பையை பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ அவங்கள்ட்ட சொன்னேன், 1 வருஷம் மருந்தில் முயற்சி பண்ணி பார்ப்போம்மா. முயற்சி பண்ணி பார்த்து ஃபைப்ராய்டு கட்டியினுடைய சைஸு 2 மாதம் 3 மாதத்திற்கு பிறகு குறைய ஆரம்பித்தால் மட்டுமே மருந்துகள் தொடர்ந்து கொடுப்பேன். 2 மாதத்தில் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் பார்க்கணும். அப்போ 2 மாதம் 3 மாதம் மருந்திலே நம்ம இதில் எல்லா நோயாளிகளுக்குமே முன்னேற்றம் நான் எதிர்பார்ப்பேன். ஏன்னா மருந்தினுடைய வேல்யூ எப்படி, பின்விளைவில்லாத மருந்துகள், எந்த பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, கிட்னி பாதிப்பு கிடையாது. இப்போ 5 நாளில் 10 நாளில் சரியாகுதுன்னு நிறைய பேர் மருந்து கொடுக்கும்போது அதனால் நிறைய பேர் கொடுக்குறாங்க. நான் கேள்விப்பட்டு தான் இருக்கேன். ஒரு நாளைக்கில் ஒரு மாத்திரை சாப்பிடுங்க, இன்னொரு நாளைக்கு 2 மாத்திரை சாப்பிடுங்க, 3 கொடுத்துட்டு என்ன செய்கிறது, கிட்னிகளை பாதிக்கப்பட்டு லிவரு, அடுத்தால ஸ்ப்ளீன், கல்லீரல், மண்ணீரல் எல்லாமே பாதிக்கப்பட்டு கண் பார்வையும் போயிடும், ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடும் கடைசியில். அந்த மாதிரி எடுத்தோம் கவுத்தம் இருக்காமல் உடனே சரி பண்ணணும்னு பார்க்கக்கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். திருமணமாகி பல வருடங்கள் குழந்தை இல்லாத இருந்தோம். போகாத ஹாஸ்பிட்டலும் கிடையாது, சாப்பிடாத மருந்து மாத்திரையும் கிடையாது. ஆனால் ஆண்டவராண்ட தினமும் அழுது ஜெபம் பண்ணுவோம். எங்களுக்கும் பெதஸ்தா ஆசீர்வாத திருசபையில் எங்களுக்காக பாஸ்டர் எல்லாமே ஊழிக்காரங்க எல்லாமே ஜெபம் பண்ணுவாங்க. நாங்கள் ரொம்ப வருத்தப்பட்டோம். குழந்தை இல்லாது எவ்வளோ வேதனை, எவ்வளோ கஷ்டம். பார்க்குற குழந்தையெல்லாம் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும், அந்த குழந்தை தூக்கி கொஞ்சலாமா அப்படின்னு. எவ்வளோ ஹாஸ்பிட்டலு போனோம், மருந்து மாத்திரெல்லாம் சாப்பிட்டோம், டிவியில் விளம்பரம் பார்த்தோம். சரி போவாத ஹாஸ்பிட்டலும் இல்லை. லாஸ்ட்டாக இந்த ஒரு முறை மட்டும் இந்த சாரை அணுகிட்டு இனிமேல் எந்த ஹாஸ்பிட்டலும் போகக்கூடாது அப்படின்ற ஒரு தீர்மானம் எடுத்தோம். டாக்டர் சாரை அணுகணும், ஸ்கேன் பண்ணாங்க, எனக்கு ஸ்கேன் பண்ணாங்க, என் கணவருக்கு ஸ்கேன் பண்ணாங்க. ஆனால் எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாங்க. என் கணவருக்கு ப்ராப்ளம் சொன்னாங்க. அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, எங்களுக்கும் மாத்திரை கொடுத்தாங்க. நாங்களும் மாத்திரை சாப்பிட்டு வந்தோம். ஒரு மாதத்துலேயே எங்களுக்கு குழந்தை நின்றுது. அந்த சந்தோஷ சாரு டெலிஃபோன் மூலமாக சாருக்கு சொன்னோம். அவரும் சந்தோஷப்பட்டாங்க, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் சந்தோஷப்பட்டாங்க. அவர் சொன்னார், ஒரு குழந்தை பிறந்து ஒரு சாட்சி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த சாட்சி கொடுக்க நாங்கள் இங்கே வந்தோம். ஆனால் மக்களுக்கு சொல்கிறது என்ன வேணா, ஆனால் அநேக டாக்டருங்களை பார்த்துருப்பீங்க, ஆனால் அவங்களெல்லாம் பலன் கிடைக்கல. இந்த சாரை டி நகரில் இருக்கிற ஜான்சன் டாக்டர் அணுகுங்க, அவர் கொடுத்த அந்த மருந்து மாத்திரை கண்டினியூ சாப்பிடுங்க, அவர் நல்லா பலன் கிடைப்பீங்க, குழந்தைய பெற்று சந்தோஷமா நலமா இருப்பீங்க என்று நான் மனமாற வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். பார்வை நேரம் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை, ஞாயிறு காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை. அணுக வேண்டிய முகவரி டாக்டர் ஜே ஜான்சன், செயின்ட் அந்தோனியார் சித்த மருத்துவ நிலையம், எண் 37/6 நடேசன் தெரு, டி நகர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 600017, மாம்பலம் ரயில் நிலையம் அருகில். 9841059194. தொலைபேசி 24356521. டாக்டர் ஜி ஜான்சன், சென்ட் ஆண்டனி சித்தா மெடிக்கல் சென்டர், நம்பர் 37/6 நடேசன் ஸ்ட்ரீட், நியர் டி நகர் பஸ் ஸ்டாண்ட், டி நகர், சென்னை 600017, நியர் மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷன். 9841059194. டெலிஃபோன் 24356521.